Hi, good afternoon. This is Nivetha Raja, lecturer from SNS College of Allied Health Science. In the part, நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தா வீனஸ் த்ரோம்போஎம்பாலிசம். நம்ம வெயின்ஸில் எதுக்காக கிளாட்ஸ் அடிக்கடி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த கேஸ் ஸ்டடியில் நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஜென்ரலி வெயின்ஸில் கிளாட் ஆகிறதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தா கிளாட்டிங் ஃபேக்டர்ஸோட லெவல் ரொம்ப அதிகமாக இருக்கும். அண்ட் அதே மாதிரி ஆன்டி கிளாட்டிங் ஃபேக்டர்ஸோட லெவல் ரொம்ப கம்மியாக இருக்கும். நமக்கு கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் தெரியும்ல, ஃப்ரம் கிளாட்டிங் ஃபேக்டர் 1லேருந்து 13 வரைக்கும் அதோட ஃபேக்டரில் எந்த ஃபேக்டரோட லெவல் அதிகமாக இருந்தாலும் கிளாட்ஸ் நமக்கு ரொம்ப ஈஸியாக ஃபார்ம் ஆகும். ஆன்டி கிளாட்டிங் எஃபெக்ட்ஸ் லைக் ஹெப்பாரின் சல்ஃபேட், அதே மாதிரி ஆன்டித்ரோம்பின் 3 டெஃபிஷியன்சி இதெல்லாம் இருந்தாலும் என்ன நடக்கும் அப்படின்னா கிளாட்ஸ் ஈஸியாக ஃபார்ம் ஆகும். இந்த கேஸ் ஸ்டடியில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு 24-year-old மேலுக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். சிம்பிளி இந்த பேஷண்ட்டை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா எமர்ஜென்சி டிபார்ட்மெண்ட்டுக்கு அரைவ் ஆகுறாங்க. ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தா அவங்க கால் நல்லா வீங்கி போயிருக்கு, கம்ப்ளீட்டாக ரெட் கலர் அப்பியரன்ஸ் இருக்குது, அவங்களோட ரைட் லோவர் லெக்கே கம்ப்ளீட்டாக ஹெவியாக ஃபீல் ஆகிருக்கு. ஒரு 3 டேஸாக தான் இந்த சிம்டம்ஸ் இவங்களுக்கு இருக்குது. இந்த 3 டேஸாக இருக்கிறதுனால இதுக்கு முன்னாடி அவங்களுக்கு ஏதாவது ஆக்சிடெண்ட் ஆகிருக்கா, ஆர்எல்ஸ் ஏதாவது சர்ஜரி பண்ணாங்களா, இல்லை ரொம்ப நேரம் லைக் பஸ்ஸில் ரொம்ப நேரம் ட்ராவலோ இல்லை ட்ரெயினில் ரொம்ப நேரம் ட்ராவல் ஆகிருக்கிறதுனால காலை இம்மொபிலைஸ்டாக வச்சுருந்ததுனால இந்த மாதிரி ரீசன்ஸ் வந்திருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் அவருக்கு அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமுமே கிடையாது. ஃபிசிக்கல் எக்ஸாமினேஷனில் பார்க்கும்போது அவரோட ரைட் லெக் என்ன ஆயிருக்கு அப்படின்னா அந்த ரைட் காஃப் இருக்குல்ல, நம்ம தொடைக்கு கீழே இருக்க ரீஜன் வந்து 4 சென்டிமீட்டர் ரொம்பவே பெருசாக இருக்குது தேன் தி லெஃப்ட். கம்ப்ளீட்டாக என்ன ஆயிருக்கு அப்படின்னா எடிமேட்டிஸாக இருக்குது. அதாவது நம்ம கையை வச்சு ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த இடமே குழியாகிறது தான் பிட்டிங் எடிமான்னு சொல்லுவோம். அண்ட் அந்த ஃபிமோரல் வெயினை சுற்றி இருக்க எல்லா ரீஜனும் ஒரு மாதிரி டெண்டர்னஸாக இருக்குது. இவரோட பாஸ்ட் மெடிக்கல் ஹிஸ்ட்ரியெல்லாம் செக் பண்ணுறோம். பிகாஸ் இவருக்கு தான் 3 டேஸ்க்கு முன்னாடி எந்த வித ட்ராவலும் இல்லை, எந்த ட்ராமாவும் இல்லை, எந்த சர்ஜரியும் அண்டர்கோ ஆகாததுனால கம்ப்ளீட்டாக இவரோட மெடிக்கல் ஹிஸ்ட்ரியை நம்ம சர்ச் பண்ணி பார்க்குறோம். அப்படி சர்ச் பண்ணி பார்க்கையில் 21 இயர் அப்போது இவருக்கு இப்போ 24. இவரோட ஏஜ் 21 அப்போ இவருக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா பல்மனரி எம்பாலிசம் நடந்திருக்கு. அதாவது ஏதோ ஒரு கிளாட் எந்த ரீஜனில் வேணாலும் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபிமோரல் வெயினில் ஒரு கிளாட் இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதை த்ராம்பஸ்ன்னு சொல்லுவோம். அந்த த்ராம்பஸ் பிளட் ஃப்ளோ ஆகி நம்மளோட லங்குக்கு போகுது, பிளட்டோடு சேர்ந்து அந்த கிளாட்டும் நம்ம லங்குக்கு போச்சு அப்படின்னா நம்ம வந்து பல்மனரி எம்பாலிசம்னு சொல்லுவோம். அவங்களுக்கு அந்த பல்மனரி எம்பாலிசம் ஏஜ் 21 நடந்திருக்கு. கம்ப்ளீட்டாக ஒரு 6 மந்த்ஸ்க்கு அவங்க வேர்ஃபேரின் தெரப்பியில் தான் இருந்திருக்காங்க. வேர்ஃபேரின் இஸ் அன் ஆன்டிகோயாகுலண்ட். அந்த கிளாட்டை வந்து பிரேக் பண்ணுறதுக்கு நாட் கம்ப்ளீட்லி அ பிரேக், இன்னொரு கிளாட் ஃபார்ம் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கொடுக்குறது தான் வேர்ஃபேரின். அவருக்கு கம்ப்ளீட்டாக வேர்ஃபேரின் தெரப்பியில் இருக்காங்க. இந்த ஹிஸ்ட்ரி தெரிஞ்சது, இவரை பற்றின ஹிஸ்ட்ரி தெரிஞ்சதுக்கப்புறம் இவரோட ஃபேமிலி ஹிஸ்ட்ரி எடுத்து செக் பண்ணி பார்க்குறாங்க. அப்படி பார்க்கும்போது இவங்களோட அப்பாவுக்கு அட் ஏஜ் ஆஃப் 40 அவருக்கு நம்மளோட இன்டெஸ்டினல் வெயின்ஸை தான் நம்ம மெசன்ட்ரிக் வெயின்ஸ்னு சொல்லுவோம். அந்த வெயின்ஸில் த்ரோம்போசிஸ் இருந்திருக்கு. அவங்க அம்மாவுக்கும் என்ன இருக்குது அப்படின்னா ரிக்கரண்ட்டாக மிஸ்கேரேஜ் ஆகிக்கிட்டே இருக்குது டியூ டு கிளாட்ஸ். இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இவருக்கு ஹெரிடிட்டரியாக இந்த டிசீஸ் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிட்டோம். இவருக்கு இது வந்து ஒரு ஹெரிடிட்டரி த்ரோம்போஃபீலியான்னு சொல்லுவோம். த்ரோம்போஃபீலியா இஸ் சம்திங் கிளாட்டிங் ஃபேக்டர்ஸோட லெவல் அவங்க பாடியில் ரொம்ப அதிகமாக இருக்கிறது. அது அவங்க ஃபேமிலியில் இருக்கிறதுனால அது ஹெரிடிட்டரி த்ரோம்போஃபீலியா அப்படின்னு சொல்லுவோம். இவங்களோட டயக்னோஸ்டிக் ஃபைண்டிங்ஸ் எல்லாம் வச்சு இவங்களுக்கு ஹெப்பாரின் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. இது எப்படி நடந்தது அப்படின்னு பார்த்தா டாப்ளர் அல்ட்ராசவுண்ட் வச்சு பார்க்குறாங்க. டாப்ளர் அல்ட்ராசவுண்டுங்கிறது என்னென்னா எப்படி சொல்கிறது, நம்மளுடைய ஃபிமோரல் வெயின்ஸ் அண்ட் பாப்ளிட்டியல் வெயின்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த ரீஜனில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு ஜெல் மாதிரி தடவி கம்ப்ளீட்டாக அது டயக்னோஸ் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து டீப் வெயின் த்ரோம்போசிஸ் இருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் ட்ரீட்மெண்ட்டை இனிஷியேட் பண்ணுறாங்க. ட்ரீட்மெண்ட் இனிஷியேட் பண்ணும்போது அன்ஃப்ராக்ஷனைஸ்ட் ஹெப்பாரின் ட்ரிப் தான் கொடுக்குறாங்க. அன்ஃப்ராக்ஷனைஸ்ட் ஹெப்பாரின் அப்படிங்கிறது என்னென்னா நார்மல் ஹை மாலிகுலர் வெயிட் ஹெப்பாரின் அவங்களுக்கு கொடுக்குறாங்க. அப்படி கொடுத்துட்டு அவங்களுக்கு நம்ம ஏபிடிடியோ இல்லை ஏசிடியோ செக் பண்ணும்போது என்ன ஆயிருக்கு அப்படின்னா அந்த வேல்யூ நார்மலாக நமக்கு வந்து நம்மளுடைய டைம் எவ்வளோ இருக்கும், ஏசிடி வேல்யூஸ் எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தா 80 to 120 தான் இருக்கும். ஆனால் நம்ம ஹெப்பாரின் அட்மினிஸ்டர் பண்ணும்பொழுது இட் will be the double or 4 times. ஆனால் இவங்களுக்கு எவ்வளோ கொடுத்தாலும் என்ன ஆக மாட்டேங்குது அப்படின்னா அந்த லெவல் இன்க்ரீஸே ஆக மாட்டேங்குது, ஏசிடியோட வேல்யூ இன்க்ரீஸே ஆக மாட்டேங்குது. அப்படி தான் கண்டுபிடிச்சாங்க இவங்களுக்கு ஹெப்பாரின் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஹெப்பாரின் ரெசிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது சப்ஸ்கியூவன்ட் டெஸ்டிங்ஸ் போகுது, ஜெனடிக் டெஸ்டிங்ஸ் போகுது. அதில் பார்க்கும்போது இவங்களுக்கு SERPINC1 ஜீன் என்ன இருக்குது அப்படின்னா ரொம்பவே மியூட்டேட் ஆகி கம்மியாக இருக்குது. அந்த ஜீன் தான் இட் இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் ஆன்டித்ரோம்பின் 3 ப்ரொடக்ஷன். அந்த ஜீன் மியூட்டேட்டாக இருக்கிறதுனால ஆன்டித்ரோம்பின் 3 ப்ரொடக்ஷன் இல்லை, டெஃபிஷியண்ட்டாக இருக்குது. திஸ் காசஸ் ஹெப்பாரின் ரெசிஸ்டன்ஸ் இன் தி பாடி. ஹெப்பாரின் சுத்தமாக உங்கள் பாடியில் போய் அட்டாச்சே ஆன்டித்ரோம்பின் 3 கூட அட்டாச்சே ஆகாததுனால ஆன்டிகோயாகுலேஷன் அந்த ஃபேக்டர் வந்து இல்லை.
அந்த ஆக்டிவிட்டி இல்லாததுனால அவங்களுக்கு என்ன ஆக மாட்டேங்குது அப்படின்னா கிளாட் டிசால்வும் ஆக மாட்டேங்குது, ஃபர்தராக ஃபார்ம் ஆகிக்கிட்டே இருக்குது. ஸோ இதோட பேத்தோஃபிசியாலஜி பார்க்கும்பொழுது ஸோ ஆன்டித்ரோம்பின் 3 இஸ் அன் இம்பார்ட்டண்ட் ஃபேக்டர் பிகாஸ் ஹெப்பாரின் நம்ம எவ்வளோ ட்ரக்ஸ் கொடுத்தாலும் எவ்வளோ ஹெப்பாரின் கொடுத்தாலும் அந்த ஹெப்பாரின் போய் ஆன்டித்ரோம்பின் 3 கூட பைண்ட் ஆனால் மட்டும்தான் என்ன ஆகும் அப்படின்னா ஃபேக்டர் 10 ஃபேக்டர் 9 த்ராம்பின் எல்லாத்தையும் பிளாக் பண்ணும். இந்த கிளாட்டிங் ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் பிளாக் ஆனால் மட்டும்தான் அவங்களுக்கு கிளாட் ஃபார்ம் ஆகாது, ஆன்டிகோயாகுலண்ட் எஃபெக்ட் வந்து தெரியும், வெளியே எக்ஸிபிட் ஆகும். ஸோ இப்போ இவங்களுக்கு எவ்வளோ ஹெப்பாரின் கொடுத்தும் இந்த ஆக்டிவிட்டி இல்லை. ஸோ ஃபர்தராக இந்த ஹெப்பாரின் ரெசிஸ்டன்ஸ்க்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா ஆன்டித்ரோம்பின் 3 கான்சென்ட்ரேட் கொடுக்கலாம். ஸோ பிளாஸ்மாவில் ஆன்டித்ரோம்பின் 3 மட்டும் எடுத்து நம்ம செக்ரிகேட் பண்ணி கம்ப்ளீட்டாக அவங்களுக்கு அது ட்ரிப் மூலியமாக கொடுக்கலாம். ஆல்ஸ் ஆல்டர்னேட்டிவ் ஆன்டிகோயாகுலேஷன், அதாவது ஆன்டித்ரோம்பின் 3 கூட பவுண்ட் ஆகாத எல்லா ட்ரக்ஸையும் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பைவாலிருடன், எர்காட்ரோபின், இது எதுவுமே என்ன ஆகாது அப்படின்னா ஆன்டித்ரோம்பின் 3 கூட பைண்ட் ஆகாது. இதை நம்ம டேரெக்டாகவே என்ன பண்ணலாம் அப்படின்னா த்ராம்பினை பிளாக் பண்ணக்கூடிய ட்ரக்ஸ். ஸோ இதெல்லாமே சிஸ்டமிக் டேரக்ட் த்ராம்பின் பிளாக்கிங் ட்ரக்ஸ் அப்படிங்கிறதுனால நம்ம எர்காட்ரோபின் அந்த மாதிரி ட்ரக்ஸ் கொடுக்கலாம். நாட் ப்ரிஃபரிங் மோர் தேன் லோ மாலிகுலர் வெயிட் ஹெப்பாரின் நம்ம எர்காட்ரோபின் பைவாலிருடனுக்கே மூவ் பண்ணிக்கலாம். ஆல்ஸ் ஃப்ரெஷ் ஃப்ரோசன் பிளாஸ்மா கொடுக்கலாம். ஃப்ரெஷ் ஃப்ரோசன் பிளாஸ்மா அப்படின்னு பார்க்கும்போது அதில் ஆன்டித்ரோம்பின் 3 லெவல் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம அதை கொடுத்தோம் அப்படின்னா ஹெப்பாரின் ஆட்டோமேட்டிக்காக ஆன்டித்ரோம்பின் 3 கூட பைண்ட் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக ஆன்டிகோயாகுலண்ட் எஃபெக்ட் தெரியும். ஸோ இதனால கிளாட்ஸ் என்ன ஆகாது அப்படின்னா ஃபர்தராக ஃபார்ம் ஆகாது. ஸோ இன் கேஸ் ஆஃப் ப்ரெக்னென்சியில் இருக்கும்போது அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணணும், பிகாஸ் இட் இஸ் வெரி சீரியஸ். ஸோ முன்னாடியே அவங்களுக்கு வந்து எவ்வளோ டைப் ஆஃப் ஹெப்பாரின் இருக்குது. ஸோ அவங்களுக்கு லோ மாலிகுலர் வெயிட் ஹெப்பாரின் கொடுக்கலாமா த்ரூ அவுட் தி ப்ரெக்னென்சி, அவங்களோட லேபர் அப்போ ஆன்டித்ரோம்பின் 3 கான்சென்ட்ரேட் கொடுக்கலாம், போஸ்ட் பார்ட்டமில் எவ்வளோ கொடுக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம மேனேஜ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அண்ட் என்ன டைமிங்ஸில் நமக்கு இவங்க கொடுக்கணும், அந்த ஆன்டித்ரோம்பின் 3 அட்மினிஸ்ட்ரேஷனும் எவ்வளோ எந்தெந்த பீரியட்ஸில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். So, thank you.